ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவ நண்பர்கள்லாம் குட் ஃப்ரைடேன்னு கொண்டாடின்னு இருக்கா. நம்மளுக்கு என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாளுங்க. பெருமாள் எடுத்த அந்த 10 அவதாரத்தில் மச்ச கூர்ம வராக என்பதாக 3வது அவதாரம் எடுத்தார் இல்லையா பெருமாள், இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக மீட்டெடுக்கிறதுக்காக. அந்த வராகர் ஜெயந்தி தான் இன்றைக்கி. இந்த வராகர் ஜெயந்தியில் பெருமாள் கோயில்களில் போய் பிரார்த்தனை வைங்க, துளசி மாலை வாங்கி போய் கொடுங்க. உங்களுக்கு வீடு ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, மனம் இருக்குது, காலி மனம் இருக்குது, வீடு கட்ட முடியல, லோன் கிடைக்கல அப்படின்றவா, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவா, அப்படியும் இல்லையா ஏதோ ஒரு வீடு வாங்கணும், அது முயற்சி பண்ணுறேன் கிடைக்கல, இவ்வளோ நாள் என் காலம் பூரா வாடகை வீட்டிலே இருந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவா, இந்த பதிவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். அதாவது இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக அந்த வராக சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுக்கு வீடு கட்டக்கூடிய, அந்த நிலம் வாங்கக்கூடிய அந்த தடைகள்லாம் நீங்கணும், சீக்கிரமே நம்மளுக்கு சொந்த வீடு அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு, வராகர் கோயில் இருந்தால் பாருங்கள், இல்லைனா பெருமாள் கோயில் உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களில் போயிட்டு ஒரு 27 செங்கல் வாங்கி கொடுங்க. கோயிலுக்கு செங்கல் வாங்கி கொடுங்க. அந்த செங்கலில் அந்த கோயிலில் ஓமம், எப்போயாவது ஓமம் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்பட்டதான வீடு வாங்கக்கூடிய, நிலம் வாங்கக்கூடிய, வீடு கட்டக்கூடிய, ஹோம் லோன் அப்ளை பண்ணிட்டு வரல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றவா, வாடகை வீட்டிலையே இருக்கனே எனக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு சொல்லி மன வேதனையில் இருக்குவா, எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம், எல்லாம் நடத்தி தரக்கூடிய ஒரு சுபமான நாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வராக ஜெயந்தி பஞ்சமி திதி, வராகிறது பஞ்சமி திதி இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக வந்திருக்குது, வெள்ளிக்கிழமையில் வந்திருக்குது. அந்த பூவராகரை வேண்டிங்கோ. திருப்பதி போனோம் அப்படின்னா குளத்தங்கரையில் உட்காண்டிருப்பார், அந்த இடத்த பெருமாளை கொடுத்தவரே அவர் தான். அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் வராகாய நமஹ அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கோ. இல்லைன்னா வராகரனுடைய காயத்ரி, அந்த காயத்ரியை பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் தனுர்தராய வித்மகே வஜ்ர தம்ஷட்ராய தீமகி தன்னோ வராக பிரஜோதயாத் என்பதாக அந்த வராகரனுடைய காயத்ரியை இன்றைக்கெல்லாம் எழுதி பாருங்க, உங்கள் வீட்டு பூஜை ரூமில் ஜபம் பண்ணுங்க. அடுத்த வராகர் ஜெயந்திக்குள்ளே நம்மளுக்கு அந்த தடைகள்லாம் நீங்கி சொந்த வீடு ஏற்படணும், லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கா, ஹோம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கா, லோன் கிடைக்கணும், தடைப்பட்டுட்டே இருக்கவாளுக்கு இந்த தடைகள்லாம் நீங்கி சீக்கிரம் சொந்த வீட்டுக்கான ஒரு வழிவகையை இந்த வராக சுவாமி ஏற்படுத்தணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். நன்றி, வணக்கம்.